மேம் இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க புட்டாஸு. இதில் வந்து இந்த குட்டி குட்டி கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நான் ஜர்தூசி வச்சு கிளியர் பண்ணிக்குவேன். இந்த நீங்கள் அனுப்பின ப்ளவுஸில் இந்த புட்டாஸில் வந்து என்ன இருந்ததுன்னா, இங்கே ஒரு லோட்டஸ் இருந்தது இல்லையா, அந்த லோட்டஸு இந்த பக்கம் 2 லீஃபு, இங்கே வந்து ரோஸ் ஃப்ளவரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லீஃபு, இங்கே ஒரு கொடி டிசைன் இருக்குது, இங்கேயும் லீஃபு, இங்கே வந்து சும்மா ஒரு டிசைன் மாதிரி இருந்துச்சு, அதில் நான் வந்து இது கொடுத்துருக்கேன். இது வந்து சாம்பிள் தான், ஓகேங்களா. ஏன்னா வந்து நான் ஒரு தடவை ஜர்தூசி வச்சு ட்ரை பண்ணி பார்த்து தான் ஜர்தூசியோட லெவல் என்னென்னு எனக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். அதனால் இது சாம்பிள் பீஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்ச் தான் வந்து உங்களோட நீங்கள் ரெடியாக கொடுத்தீங்க இல்லையா, அதில் இருந்த அந்த டிசைன் தான் இது. இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு இதுக்கு வந்து வைக்க போகிறோம், ஓகேங்களா. இதில் இந்த இடத்துல முறுக்கு வருது பார்த்தீங்களா, இந்த முறுக்கு மாதிரியே தான் இந்த 2 பக்கமும் கொண்டு வரணும். பட் அந்த சைஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ஒரு தடவை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த பேட்சை தான் நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த கொடி டிசைன் வருது இல்லையா, இங்கே வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக வரும், இந்த இடத்துல கொடி வந்து அழகாக வந்திருக்கும், ஓகேங்களா. அது வந்து நம்ம ஜர்தூசியோட சைஸ் வந்து கரெக்டாக பண்ணணுன்றதுனால தான் அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு லெவல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த பேட்ச்சு.